पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंगडत्तुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 675வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது மகேஸ்வரன் என்பது. இந்த திருநாமத்தை புரிந்து கொள்ள சில விஷயங்கள் முதல்ல நமக்கு தேவை. மதுரையிலிருந்து ஆண்ட நாயக்க மன்னர்களிலே பிரசித்தமானவர் திருமலை நாயக்கர். 1500 வாக்கில் அவர் ஆண்டிருப்பார்னு வச்சுக்கோங்களேன். திருமலை நாயக்கர் பெரிய திருமலையப்பருடைய பக்தர். அவர் ஆண்டாளுடைய பக்தர், அழகருடைய பக்தர். அந்த திருமலை நாயக்கருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே ஒரு பங்களா வச்சிருந்தார் ஆண்டாளை சேவிக்கிறது. திருவாடிபுரத்தெல்லாம் வந்து தங்கிடுவார். அப்போ ஏற்பட்ட திருமலை நாயக்கருக்கு திருமலை நாயக்கன் ஏன் பேர் வச்சாங்கன்னு கேட்டாங்க. அப்போ நீலகண்ட தீட்சிதர் அவர் தான் அவன் அப்பா காலத்திலேருந்து இருக்கிறவர். இந்த பிள்ளை பிறந்தவனே திருமலைனே பேர் வைங்க, பெரிய ஸ்ரீ வைஷ்ணவன், திருமலை எம்பெருமான் ஈடுபட்டவன், அது மட்டுமல்ல திருமலையப்பனை போன்றவன் இவன் விட்டார். திருமலையப்பனை போன்றவன் இவன் ஏன் சொல்லினா மகேஸ்வரன் தானேன்னார். என்னையா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு மகேஸ்வரனா சிவபெருமானகலமா பேர். திருமலை நாயக்கர் சிவபெருமான் தாங்கிறது. திருமலை நாயக்கர் சிவபெருமானா மகேஸ்வரனா? மகேஸ்வரன் என்றால் சிவபெருமான் என்ற பொருளில் நீ சொல்கிற, நான் அந்த பொருளை சொல்லலை, வேற பொருள் விட்டார். அந்த பொருள் என்னன்னா, அது எஸ்பிபிசியில் கருணாகரன் சொல்லுவான், கேட்டுக்கோங்க. இப்போ சொல்கிறேன் கேளுங்கள். திருமலை நாயக்கருக்கு மக்கள் வச்ச பேர் ஒன்று இருக்கு, திருவிழாக்களின் நாயகர். மக்கள் திருவிழா கொண்டாடி ஆனந்தமாக இருக்கணும்னு வச்சமன். எப்போ பாரு திருவிழா. அரசு திருவிழாவே கொண்டாடி இருந்தால் அப்புறம் ப்ரொடக்ஷன் எங்கே நடக்கும்? எல்லா படமும் அதிலேயே போயிடுதுன்னா கஷ்டமாச்சு. ஆனால் அவர் வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சுருந்தார். மக்கள் நன்னா இருக்கிறது வாய்ப்பு கொடுத்தார். கஜானா பணத்தில் செலவழிக்கல. திருவிழாக்களை நடத்த வச்சார், மக்களே நடத்த முடியாது வச்சார். ஒரு வரலாறு சொல்கிறாங்க, இப்போவும் தமிழ்நாட்டை பெரிய திருவிழா என்ன தெரியுமா? அழகர் திருவிழா தான். கள்ளழகர் சித்திரை பௌர்ணமி என்று ஆற்றில் இறங்குவது தான் பெரிய திருவிழா தமிழா. 10 லட்சம் மக்கள் கூடுகிறார். ஒரு கஷ்டம் இல்லை, கவலை இல்லை. ஓப்பன் ஸ்பேஸில் வர்றாரு பெருமாள். கோயிலுக்குள்ள பணத்தை ஸ்டாம்பீடாருது, அவாடி படுறான், இவன் கீழே விடுறான், அப்படி கிடையாது. வருகின்றார் அழகர் கள்ளர் கோலத்தில். எதிர் சேவை ஆகிறது.
ஆண்டாள் கொடுத்த மாலை அதோடு சாத்தி கொண்டு குதிரையில் வைகை ஆற்றுல இறங்குறார். அப்படி லட்சோபலட்சம் மக்கள் கோவிந்தா கோவிந்தான்னு ரசிக்கிறார்கள். அந்த திருவிழா இப்போ நடக்கிறது. முன்காலத்தில் அந்த திருவிழா இப்பொழுது மதுரையில் முக்கியமான பகுதியில் கேந்திரிய பகுதியில் நடக்கிறது வைகாத்தில். அந்த காலத்தில் தென்னூர்னு ஒரு வைகையில் இன்னும் கொஞ்சம் கிழக்கு கோடியில் நடந்துட்டுருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய ஜனங்கள் வருவாங்க, அங்கே போயிடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அறுவடை ஆனவுடனே தை மாதம் தை பிறந்தால் வெளியூரக்கும்னு மீனாட்சி கல்யாண திருவிழா நடக்கும் மதுரை சிட்டியில். அப்போ என்ன பார்த்து ஜனங்கள் உடனே அந்த கூட்டத்துக்கு வரும். சில பேர் வரமாட்டாங்க, ஏன்னா அறுவடை இன்னும் நிரம்பி இருக்காது. அறுவடை ஆன உடனே வரும், பல இடத்துல அறுவடை டிலே ஆகிடலாம். அதனால இதுக்கு கூட்டம் ஃப்ளக்சுவேட் ஆகும், குறையும் கூடும். சித்திரை திருவிழாவுக்கு கூட்டம் ஒரே மாதிரி போகும், ஆனால் அதில் அழகர் வரைச்சே. ஆனால் அதில் என்ன சிக்கல்னு கேட்டால், அதில் ஒரு மூளைக்கு போகணும் ஜனங்கள். ஒரு ஐடியா பண்ணார், பேசாமல் அழகர் இந்த மெயின் பக்கத்துக்கே வர வச்சுட்டாரு. இங்கிருந்து போய் அப்புறம் தென்னூருக்கு போட்டோமே. அதே சித்திரையில் இந்த மீனாட்சி கல்யாணத்தை கொண்டு வச்சுட்டாரு. அப்போ கொண்டாடுவோம், கொண்டாடினா 2 விழா ஒன்றாக்கும் பரிமளியும்னு ஐடியா பண்ணினார். கெட்டிக்காரெல்லாம் திருவிழாக்களின் மன்னர். அதனால் அவர் எல்லாரையும் கூடிக்கல் நீலகண்ட தீட்சிதர் போன்ற பெரியவர்களை கலந்து மீனாட்சி கல்யாணத்தை இனிமேல் நாம் சித்திரை மாதம் கொண்டாடுவோம். அந்த கல்யாண சமயத்தில் அழகர் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி உற்சவம் கலக்கட்டும் அப்படின்னு 2த்தையும் சேர்த்தார். மக்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அறுவடை பண்ணினா தான் அந்த காலத்தில் பணம் வந்து 3 மாதம் தை மாசி பங்குனி 2 மாதத்தில் மற்ற செலவெல்லாம் கவனிச்சுட்டு ஓரளவு பணத்தை எடுத்துகிட்டு மதுரைக்கு வருவாங்க. மீனாட்சி அம்மன் கல்யாணத்தை தரிசிப்பாங்க. தொடர்ந்து 2 நாள் இருந்தானா அழகர் வரதையும் பார்ப்பாங்க. அப்படி விழாவை எடுத்து இணைத்த பெருமை. அதனால் திருவிழாக்களின் மன்னர்னு அவருக்கு பெயர். அந்த அவருக்கு திருமலைக்கு என்னப்பா சம்பந்தம்? திருமலை எப்பன்னா திருவிழாக்களின் தெய்வம்னு சொன்னேன் அப்படின்னா, அதே மாதிரி ஆகம சாஸ்திரத்தில் சொல்லியபடி நித்தியோத்சவம் என்று ஒன்று சொல்லியிருக்கு. பகவான் தினந்தோறும் உற்சவம் காண வேண்டும். எத்தனை கோயில்களில் வருஷ உற்சவமே நடக்கிறது இல்லை. ஆனால் திருவேங்கடமணியார் நித்தியோத்சவம் தினமும் புறப்படும் இல்லையா? பார்த்துட்டு தான் இருக்கீங்க நீங்கள், நம்ம எஸ்பிபிசி காண்பிக்கிறாங்க. அதே மாதிரி பக்ஷோத்சவம்னு சொல்லுது, ஒரு பட்சத்துக்கு நடக்கும், மாதத்துக்கு மாதம் நடக்கும் பஞ்சபர்வ உற்சவம். அதுக்கப்புறம் சில சீசனல் உற்சவம், சில உற்சவம் தெப்போத்சவம், அதே மாதிரி பிரம்மோத்சவம். இப்படி எல்லா உற்சவங்களையும் குறையில்லாமல் காண்கின்றார். சான்ஸ் வந்துருந்தா 2 உற்சவம் பிடிச்சிடுவார் பகவான். அவர் சான்ஸ் கிடச்சிடுதுன்னா புரட்டாசி ஸ்ரவணம், அது அதற்காகவும் நவராத்திரிக்காகவும் ஒரு பிரம்மோத்சவம் உண்டு. நார்மலாக புரட்டாசி ஸ்ரவணமும் நவராத்திரியும் ஒன்றா வந்துடும். ஆனால் இந்த ஆண்டு புரட்டாசி ஸ்ரவணம் முன்னாடியே போகிறது, நவராத்திரி ஐப்பசி மாதத்தில் வரப்போகுது, முடிய போகிறது. அதில் இந்த வருஷம் 2 பிரம்மோத்சவம். அதுதான் அந்த பெருமாள். சான்ஸ் கிடைச்சா 2 பிரம்மோத்சவம். சில பேர் இப்படி தான் நல்லா காஃபி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஃப்ரெண்டு வருவார், மனைவிட்ட சொல்லுவார், ஃப்ரெண்டு வந்து ஒரு காஃபி போட்டு வா. உங்களுக்கு எனக்கும் தான் அப்படின்னு. எத்தனை ஃப்ரெண்டு வந்தால் அத்தனை காஃபி. அப்படி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி திருவேங்கடமுடையா பிரம்மோத்சவத்தையே சமயத்தில் நவராத்திரி உற்சவமாகவும் கொண்டாடி ரசிப்பான், கூட தன்னுடைய பிரம்மோத்சவத்தையும் கொண்டாடு 2 உற்சவமாகவும் வச்சுப்பான். இப்படி திருவிழாக்களை கொண்டிருப்பதனால திருவேங்கடமுடையானுக்கு திருவிழாக்களினாலே தலைவனானவன் பேர். அதுதான் மகேஸ்வரன் என்பதற்கு அர்த்தம். மறுபடியும் புரியலையாப்பா? மகேஸ்வரனுக்கு திருவிழா எங்கப்பா இருக்குன்னா, மகான்னா சம்ஸ்கிருத திருவிழான்னு அர்த்தம். ரொம்ப ரகசியமான அர்த்தம் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மகா என்று சம்ஸ்கிருதம் சொன்னால் திருவிழான்னு அர்த்தம். திருவிழாக்களினாலே ஈஸ்வரனானவன் மகேஸ்வரன். இன்றைக்கு எம்பெருமான் எத்தனை திருவிழா திருவேங்கடமுடையார். திருவிழாக்கள் பல. காஞ்சிபுரத்து பெருமாளுக்கும் திருவிழாக்கள் பல இருக்குது, திருவரங்கம் பெருமாளுக்கு திருவிழா பல இருக்குது. ஆனால் நான் உனக்கு திருவிழா பண்ணி வைக்கிறேன், கேட்டதை கொடுன்னு கேட்டால் அவெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் தலைகேடுனால ரங்கநாதனுக்கு நீ கருணை சேவை பண்ணி வேணா பண்ணி வைக்க மாட்டான். வாய் அந்த நாள் தான் வரணும். நீ தலைகீழ நின்றுங்க, காஞ்சிபுரத்து பெருமாளை கருணை சேவை பண்ண முடியாது. அந்த கருணை சேவை எனக்கு தான்.
ஆனால் திருவேங்கடமுடியான் சன்னதியில் போய் பணம் கட்டினா பிரம்மோத்சவமே பண்ணி சேவிக்கலாம். நீ வந்தியாரும் உனக்கு ஒரு உற்சவம் பண்ணிக்கிறவா, நீ வரும்பொழுது தாண்டா எனக்கு உற்சவம்னு சொல்லக்கூடிய பெருமாள். தன்னுடைய அடியவர்கள்ட்ட வசதி இல்லவர்கள் உற்சவம் பண்ணுவான், வசதி இல்லாதவா சேவிச்சுப்பான். பிரம்மோத்சவத்துக்கெல்லாம் வரமுடியாது, 10 நாள் இங்கே தங்க முடியாது சுவாமி, எல்லா வாகனமும் சேவிக்க முடியாது அப்படின்னா கவலைப்படாத, உனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கேன். ரத சப்தம் அன்னைக்கு வா, கார்த்தாலேருந்து உட்காந்துக்க போகிறோம், நான் எல்லா வாகனத்திலும் உனக்கு சேவை தான். ஒரு நாள் 10 in 1 ஆல் 10 சேவையும் ஒரு நாள்லேயே கம்ப்ரஸ் பண்ணி சேவை கொடுக்கும். இப்படி உற்சவங்களை கொண்டு கொண்டு ஈஸ்வரனானவன், உற்சவங்களிலால் தலைவனானவன், உற்சவங்களை கொண்டே தலைவனானவன். ஆகினால் அவனுக்கு மகங்களுக்கு ஈஸ்வரன், மகங்களினாலே ஈஸ்வரன் என்ற அடிப்படையில் மகேஸ்வரன் என்று இருக்கிறான். கொஞ்சம் புதுசாக இருக்கேப்பா, பெரிய ஈஸ்வரன் அர்த்தம் சொல்ல இப்படி சொல்கிறேன்னா, திருவேங்கடமுடியான் காட்டி கொடுத்த பொருள் இது. எனக்கு அவன் சொல்கிறான், நான் உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா நினைக்காதீங்க. 675 திருநாமக்கு அர்த்தம் சொல்லும்போது கூடுமான வரைக்கும் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியா, ரசிக்கும்படியா, ரொம்ப இயல்பாக சொல்வதற்கு வசதியாக வழிகளை யார் சொல்கிறான்? திருவேங்கடமுடியான். அவன் சொல்கிறான், கருணாகரன் உங்களுக்கு சொல்கிறான், நீங்கள் கேட்குறீங்க. SUBC சேனல் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட மகேஸ்வரனை தியானம் பண்ணினால் நம்ம வீட்டில் எப்பொழுதும் திருவிழா தான். எங்கே இதற்கு பின்னணியான ஸ்லோகம். மகோபவஸ்யாத்து மகைஸ்து சோயம் பக்ஷேஷு கஸ்ரேஷ்வத வத்சரேஷு ஸ்வமீஸ்வரத்வம் பிரதயன் ச தேவஹ மகேஸ்வரோ நமதேஷ பாதி. இதற்கு தமிழ் பாட்டு. மகமெனில் விழாவாகும் காணீரே, மகங்களினால் வேண்டியது அளிப்பான் ஐஸ்வர்யமுடையான் திருவேங்கடவன். திங்களும் நாளும் திருவிழாவாக மகேஸ்வரனாமே வெங்கடபதியே. மகேஸ்வராய நமஹ, நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.